கமக்கம் பாடுறது அப்படிங்கறத நீங்க பாடும்போது கமக்கத்தோட சேர்ந்து அழகா பாடணுமா? கமக்கம் எப்படி பாடுறது அப்படிங்கறத பத்தி சில பேசிக்கான விஷயங்களை ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது கமக்கம் அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம சரளி வரிசையில வரக்கூடிய ஸ்வரங்களுக்கு பயன்படுத்தலாம், இல்ல பாட்டுல சினிமா பாடல்கள்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல கமக்கத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா நாம தெரிஞ்சுக்கலாம். கமக்கம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதாவது நீங்க சரியான கமக்கத்தோட தான் ஸ்வரங்களை பாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும், இல்ல நீங்க கமக்கம் கத்துக்கும் போது ஏன் ஸ்ருதி தாளம் இதெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்பதான் நான் கர்நாடிக் மியூசிக் பேசிக் லேர்ன் பண்றேன், என்னால கமக்கத்தோட பாட முடியுமா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சிங்கிங் பத்தின நிறைய அடிப்படை விஷயங்களையும் அட்வான்ஸ் டெக்னிக்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே தெரியுற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கமக்கத்தை லேர்ன் பண்ணும்போது அதை நிறைய தடவை பிராக்டிஸ் பண்றதை விட அதை ஒரு ஸ்வரமா நாம ஃபீல் பண்ணி அதோட ஒரிஜினல் அந்த சவுண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு பாடணும்னா கமக்கத்தை ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பைக்கோ காரோ நாம ஓட்ட கத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது அதை எப்படி நம்ம ஸ்டெடியா நாம பிடிக்கிறது ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஆன சில விஷயங்கள் இருக்கும். ஆனா ஒரு 2-3 தடவைக்கு அப்புறம் நீங்க அந்த ஓட்டுறதோட அந்த ஃபீலை நீங்க உணர்வீங்க. நீங்க அந்த ஸ்டெடியா நீங்க உங்களோட பேலன்ஸ் தவறாம ஓட்டுறதுக்கு எப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரிதான் கமக்கத்தையும் நாம லேர்ன் பண்ணிக்கணும். கமக்கத்தோட ஃபீலை நாம உணர்ந்தாதான் ஒரு ராகத்திலையும் வரக்கூடிய ஸ்வரங்களுக்கு என்ன மாதிரியான கமக்கங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கமக்கம் பாடுறது அப்படிங்கறத ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நாம ஸ்ட்ரெச் பண்ணி பாடுற மாதிரி நினைச்சுக்கணும். அதாவது ஒரு ஸ்வரத்துல இருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு போறது, ஒரு ஸ்வரத்தை அசைச்சு பாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம அதுல பண்ணுவோம். நாம பாடுற கமக்கம் தனியா தெரியக்கூடாது. நம்மளோட வாய்ஸோட பிளெண்ட் ஆகி நல்லா அந்த ஸ்ருதியிலேயே இருக்க மாதிரி தெரியணும். நீங்க சரளி வரிசைய கமக்கமா பாடுவீங்களா இல்ல பிளைன் நோட்ஸா பாடுவீங்களா அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமக்கம் லேர்ன் பண்ணும்போது சொல்லுவாங்க, எனக்கு நீங்க பாடும்போது எப்படி பாடுறது அப்படிங்கறது என்னோட மைண்டுக்கு எனக்கு புரியுது, ஆனா என்னோட வாய்ஸ்ல என்னால கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரளி வரிசை எப்படி கமக்கத்தோட பாடுறது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்த்தோம். இப்ப அதே கமக்கத்தை தான் நாம தாட்டு வரிசைக்கும் அண்ட் அலங்காரம் அப்பர் ஸ்தாயி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப தாட்டு வரிசை பிளைனா வாசிச்சாலோ பாடினாலோ எப்படி இருக்கும்னா, அப்படி இருக்கும். அதாவது பிளைன் நோட்ஸ பாடாம அந்த மாதிரி அந்த கால இருந்து ரீல இருந்து காவ, ரீல இருந்து மாவ புல் பண்ணி பாடும்போது இன்னும் கொஞ்சம் அது அழகா கேட்கும். சரே சாரி காரி மா சாமாகரி சரே காமா அப்படின்னு அதை புரிஞ்சு பாடும்போது உங்களுக்கு அந்த கமக்கம் எல்லாம் எப்படி அசைவு கொடுக்குறோங்கிறது தெரிய வரும்.
சரி சகரி கரி மா சாமகரி சரி காமா அந்த மாதிரி. அதாவது ரீ டு கா, கா டு ரீ, அந்த ரீயை அசைச்சு பாடுறது, இதெல்லாம் நம்ம அதுல கொடுக்க நமக்கு கமகத்தோட எப்படி பாடுறது அப்படிங்கிறது தெரிய வரும். அலங்காரத்தை எடுத்துக்கிட்டு மட்டிய தாளத்துல கூட சரி கரி சரி சரி கமா, சரே காரி சரே சரே காமா ரே காமாக. இந்த மாதிரி ஜம்பிள் நோட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம கமகம் அப்ளை பண்ணும்போது தான் அசெண்டிங்லயும் டிசெண்டிங்லயும் வரதுனால மாறி மாறி நாம கமகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். இப்ப சாணி தனி அந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டு இதே மட்டிய தாளத்துல நம்ம பிளைனாவும் கமக்கமாவும் எப்படி பாடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது பிளைனா, அதாவது சாணி தனி சாணி சாணி தபா, இது பிளைன். ஆனா இதுவே இது கமக்கம், அதாவது பாலிருந்து சாக்கு வாய்ஸ்லயும் சாணி தனி சாணி சாணி தபா. இப்ப இந்த ஒரு ஸ்வரங்களுக்கும் இடையில கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லைடிங் கமக்கம் தான் நமக்கு பின்னாடி பாட்டு பாடும் போதும் அதை நம்ம புல் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப அடுத்து கீதம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 கீதம்ஸ் வந்து மலஹரி ராகத்துல வருது. அதோட ஆரோகணம் என்ற அவரோகணம் வந்து சரி மபதசா சாத பாமா கரிசா. அது எப்படி வரும் அப்படின்னா, பிளைனா வாசிச்சோம்னா அப்படி இருக்கும். அதுவே கமக்கத்தோட அந்த மாதிரி வரும். அதாவது இப்ப சா அதுல இருந்து ரீ எடுத்து அசைச்சு அண்ட் ரீல இருந்து மா கொண்டு போய் அங்க இருந்து பா, பால இருந்து தா எடுத்து அசைச்சு அங்க இருந்து சாக்கு கொண்டு போறது. இந்த மாதிரி வாய்ஸ்லயும் நாம சரே மா பத சா சாதா பா மகரி சா அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும். இப்ப இந்த ரீ டு மா எடுக்கும் போது இப்ப கீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கீதம்லாம் ரீமா பா த மா பா அப்படிங்கிற ஸ்வரம் அந்த ஃப்ரேஸ் வந்து நிறைய இடத்துல வரும். அதாவது இது பிளைனா ரே மா பா த மா பா அப்படி. ஆனா இதுவே கமக்கத்தோட அப்படி. அதாவது மால இருந்து ரீ, ரீல இருந்து மா அண்ட் பா, பால இருந்து தா, திருப்பி மா பா, அந்த மாதிரி. ரீ மா பா த மா பா அப்படிங்கும் போது அந்த ஒரு ஸ்வரத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பாடுறோம். அதாவது ரீ மா மரி ரீ மாங்கிற மாதிரி. இது இந்த வாய்ஸோட பிளெண்ட் ஆகி வந்தாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். இல்லைன்னா ரீமான்னு கொஞ்சம் தூக்கிட்டாலும் அது அவுட் ஆஃப் ஸ்ருதி போயிடும். கமகம் எப்படி பாடுறது அப்படின்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்து பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. 4th கீதம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீசா த சா சா வருது இல்லையா, இது பிளைன். அதாவது ரே சா தா சா சா இப்படி பாடாம இது கமக்கம். அதாவது அந்த ரீய நான் தால இருந்து எடுக்கிறேன் அண்ட் சா சத சா அது ஃபுல்லாவே கனெக்ட் பண்ணி
பாடுறோம். அதாவது இப்ப நிறைய விதமான கமக்கம் எல்லா இடங்கள்லயும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுல ஒரு சிலது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுக்கெல்லாம் இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தட் நாம பயன்படுத்த தான் நம்ம வாய்ஸை எந்த மாதிரி கொண்டு போனா எப்படி கமக்கம் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் புரியும். இது நாம இப்போ ஒரு ராகத்தை மலஹரிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அண்ட் மாயாமாலோகவில் பேசிக் எப்படி பாடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுவே நிறைய ராகங்களுக்கு ஒருவருக்கும் ஒரு விதமா நாம அந்த ராகத்துக்குரிய கமக்கத்தை கொடுத்து பாடணும். அது பின்னாடி வரக்கூடிய நிறைய வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன்.